Students, நம்ம இப்ப பார்க்க போறது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இன் C++ பார்த்துட்டு இருந்தோம். அதுல இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அதுல செகண்ட் தான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இஸ் a future of object-oriented programming where two or more functions can have the same name but different parameters. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதாவது ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு முக்கியமான ஃபியூச்சர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றது. வேர் இந்த இடத்துல தான் என்ன பண்ணலாம், டூ ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஹாவ் த சேம் நேம் பட் டிஃபரெண்ட் பராமீட்டர்ஸ். இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டூ ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரே நேம் கொடுத்துக்கலாம். பட் என்ன பண்ணணும், அதுல பராமீட்டர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கணும். When a function name is overloaded with a different jobs, it is called function overloading. ஒரே ஃபங்க்ஷன் நேமை வந்து நம்ம டிஃபரெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றோம். இன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் நேம் ஷுட் பி சேம் அண்ட் ஆர்குமெண்ட் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல ஃபங்க்ஷன் நேம் தான், ஃபங்க்ஷன் நேம் என்னவா இருக்கணும், டூ ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சேமா இருக்கணும். பட் ஆர்குமெண்ட்ஸ் கட்டாயம் எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும். Function overloading can be considered as an example of polymorphism. நம்ம இது ஏற்கனவே வந்து கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் அதாவது ஊப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம்ல, அதுல வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் பார்த்தோம். அந்த ஃபியூச்சருக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அது ஒருத்தரே டிஃப்ரெண்ட் ரோல் வந்து பிளே பண்றது தான் என்னது, பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றது. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அதுதான் பண்ணுது. ஒரே நேம்ல டிஃப்ரெண்ட் ஒர்க் வந்து பண்ணுது. டிஃப்ரெண்ட் ஒர்க் மீன்ஸ் ஒரே ஒர்க் தான், பட் வித் டிஃப்ரெண்ட் பராமீட்டர்ஸ்ல பண்ணுது. ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிமார்பிசம். If multiple functions having the same name but parameters of the function should be different is known as function overloading. திரும்ப வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. The parameters should follow any one or more than one of the following conditions for function overloading. கீழே வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கண்டிஷன்ஸ்ல ஏதோ ஒன்னோ இல்ல மோர் தென் ஒன்னோ ஃபாலோ பண்ணிச்சா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்றோம். அதுல 3 ஆப்ஷன் என்னென்ன, அது 3 பராமீட்டர் ஷுட் ஹேவ் த, இப்ப என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனோட நேம் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் சேமா தான் இருக்கும்னு பார்த்துட்டோம். பட் அதனோட பராமீட்டர்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும்னு பார்த்துக்கோம். அந்த பராமீட்டர்ஸ் எப்படிலாம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பாக்குறோம். பராமீட்டர் ஷுட் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டைப். அதாவது பராமீட்டர்ஸ் என்னவா இருக்கும்னா டேட்டா டைப்ல டிஃபர் ஆகணும். டிஃபரெண்ட் டைப். இங்க பாருங்க, ஆட் அப்படிங்கிறது ஒரே நேம் உள்ள ஃபங்க்ஷனா இருக்குதா, பட் பராமீட்டர்ஸ் இன்ட் ஏ இன்ட் பி. இங்க டபுள் ஏ டபுள் பி. நேம் ஆஃப் த பராமீட்டர் ஒண்ணுதான், பட் அதனோட டேட்டா டைப் டிஃபர் ஆகுது. இங்க இன்டீஜர்னு இருக்குது, இங்க கீழே டபுள்னு இருக்குது. அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, டிஃபரெண்ட் டைப் அப்படின்னு சொல்றாங்க. பராமீட்டர்ஸ் ஷுட் ஹேவ் அ டிஃபரெண்ட் டைப். அடுத்தது பராமீட்டர்ஸ் ஷுட் ஹேவ் அ டிஃபரெண்ட் நம்பர். டிஃபரெண்ட் நம்பர்னா நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாரு, ஆட் அப்படிங்கிறதும் இங்க ஆட் அப்படிங்கிறதும் சேம் நேம் தான். பட் இங்க என்ன ஆகுது, இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு 2 பராமீட்டர்ஸ் இருக்கு. இங்க பார்த்தா இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சின்னு 3 பராமீட்டர்ஸ் இருக்கு. அப்ப எதுல டிஃபர் ஆகுது, நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ பராமீட்டர்ஸ் ஷுட் ஹேவ் அ டிஃபரெண்ட் நம்பர். இது வந்து இதுக்கு அப்ளிகபிள். தென் தேர்ட், parameters should have a different sequence of parameters. அதனோட சீக்வன்ஸ் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்னதான் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தான் சொல்லுவோம். இதுல பாரு, சேம் நேம், ஆடுங்கிற சேம் நேம் இருக்கா, இதுல இன்ட் ஏ டபுள் பி, இதுல டபுள் ஏ இன்ட் பி. சீக்வன்ஸ் மாறி இருக்கா, இது ஏ சீக்வன்ஸும் மாறி இருக்கு, டேட்டா டைப்பும் மாறி இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம், டிஃபரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ்னா அடுத்தடுத்து வர்றது. இதுல ஏ இன்டீஜர் ஏ டபுள் பின்னு இருக்கு, இங்க டபுள் ஏ இன்டீஜர் பின்னு இருக்கு. இங்க டேட்டா டைப் மாறி இருக்கு, இன்ட் டபுள், இங்க டபுள் இன்ட். சீக்வன்ஸ் மாறி இருக்கா. சோ இதுதான் வந்து பராமீட்டர் ஷுட் ஹேவ் அ டிஃபரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸ். சரி, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல நமக்கு இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் ஓவர்லோடிங் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னவா இருக்கலாம், பராமீட்டர்ஸோட டேட்டா டைப் டிஃபரா இருக்கலாம், பராமீட்டர்ஸோட நம்பர்ஸ் வந்து டிஃபரண்ட் இருக்கும், நம்பர் ஆஃப் பராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், அடுத்தது சீக்வன்ஸ் ஆஃப் பராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இதுதான் வந்து அந்த 3 ஓவர்லோடிங். இது 3ல ஏதாவது ஒண்ணு வந்து அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல இருக்கலாம், இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டும் இருக்கலாம். How does the function overloading work? Function overloading எப்படி ஒர்க் ஆகுது?
ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், கம்பைலர் போய் செக் பண்ணோம், எக்ஸாக்ட் மேட்ச் இருக்குதான்னு பார்க்கணும். எக்ஸாக்ட் மேட்ச்னா ஃபங்க்ஷன் நேம் சரியா இருக்கணும், அந்த பேராமீட்டரும் ஒத்து போகணும். அப்படி ஒத்து போச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து டைரக்டா கால் பண்ணிடும். இஃப் நாட் எக்ஸாக்ட் மேட்ச் இஸ் ஃபவுண்ட், எக்ஸாக்ட் மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகலைன்னா என்ன பண்ணோம், கேரக்டர் அன்சைன்டு கேரக்டர் அண்ட் ஷார்ட் ஆர் ப்ரமோட்டட் டு எண்ட். இந்த மாதிரி என்னது எக்ஸாக்ட் மேட்ச் இல்லைன்னா இந்த இதெல்லாம் வந்து அடுத்த டேட்டா டைப்புக்கு என்ன ஆகும், ப்ரமோட் ஆகும். அடுத்த டேட்டா கேரக்டரோட அடுத்த டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். ஸோ இது வந்து என்ன ஆகும், இன்டீஜருக்கு ப்ரமோட் ஆகும். அடுத்தது ஃப்ளோட் இஸ் ப்ரமோட்டட் டு டபுள். இது வந்து ஃப்ளோட் வந்து என்ன ஆகும், டபுள்ங்கிற டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா பேராமீட்டர் வந்து நேமு பேராமீட்டரோட டேட்டா டைப் எல்லாம் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா டைப் வந்து கன்வெர்ட் பண்ணும், ப்ரமோட் பண்ணி பார்க்கும், அதுக்கப்புறம் மேட்ச் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் மேட்ச் வரலன்னா, இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட், C++ ட்ரைஸ் டு ஃபைண்ட் அ மேட்ச் த்ரூ தி ஸ்டாண்டர்ட் கன்வர்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேட்ச் வருதான்னு பார்ப்போம். அதுவும் வரலன்னா தான் என்ன வரும், எரர் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் மேட்ச் செக் பண்ணோம், இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மேட்ச் வந்து ஃபவுண்ட் ஆகலைன்னா ஸ்மால் டேட்டா டைப்லாம் அடுத்து இமீடியட் நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து கன்வெர்ட் பண்ணோம். அதுலயும் மேட்ச் ஃபவுண்ட் ஆகல அப்படின்னா மேட்ச் வந்து ஸ்டாண்டர்ட் கன்வர்ஷன் பண்ணி மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுவும் ஆகலைன்னா எரர் வரும். இது இப்படிதான் வந்து என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஒர்க் ஆகும். அடுத்தது ஃபங்க்ஷன் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்ப இந்த 3 டைப் பார்த்தாலும் அந்த 3 டைப்புக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம இந்த வந்து முடிச்சிட போறோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஃபர்ஸ்ட் டைப் என்னது, பேராமீட்டர்ஸ் should have a different டைப். டிஃபரெண்ட் டைப்னா டிஃபரெண்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கறோம் பாரு. இங்க வந்து இன்க்ளூஷன் ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸோட ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றோம். அது எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்குன்னு பாக்குறோம். அடுத்தது வந்து 2 ஃபங்க்ஷன் ஒரே நேம்ல என்ன பண்ணிடுறோம், டிஃபைன் பண்ணிடுறோம். முன்னாடியே டிஃபைன் பண்ணனா டிக்ளரேஷன் தேவையில்லைன்னு சொல்லி நான் முன்னவே சொன்னேன். ஓகேவா, இப்ப என்ன பண்றோம், 2 ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், ஆனா ஒரே நேம்ல ஆட் ஆட். அப்ப அது ஒரே நேம்ல 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் ஓவர்லோடிங். ஓகேவா, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஆட்னு வச்சிட்டோம். அதுக்குள்ள என்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, இன்ட் ஏ இன்ட் பி. இதுல என்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, டபுள் ஏ டபுள் பி. அப்ப இது என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, டேட்டா டைப் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இது என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் ஷுட் அதுக்கு என்னது டிஃபரெண்ட் டைப். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபரெண்ட் டைப். இங்க வா, மெயின் ஃபங்க்ஷனுக்கு வா. இங்க என்ன பண்றோம், ஆட் 10,2. 10 வந்து இன்டீஜர், 2 வந்து இன்டீஜர். அப்ப இது வந்து எதுக்கு போய் மேப் ஆகும், இந்த இன்டீஜர் டேட்டா டைப் உள்ளதுக்கு போய் மேப் ஆகி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்தது பாரு, ஆட் 5.3 6.2. 5.3ங்கிறது என்னது, ஃப்ளோட். 6.2ங்கிறது என்னது, ஃப்ளோட். இது வந்து எதுக்கு மேட்ச் ஆகும், இது வந்து 2வது ஃபங்க்ஷன். இதுதான் வந்து என்னது, ஃப்ளோட் டேட்டா டைப். இதுல போய் மேட்ச் ஆகி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோட்டோட அடுத்த என்னது ஹையஸ்ட் மெமரி கொண்ட டேட்டா டைப் தான் வந்து டபுள். இதுவும் வந்து என்னதான் ஒரு ஃப்ளோட் நம்பர் தான். ஓகேவா, ஓகே. ஸோ இது இங்க போய் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து இந்த டேட்டாஸ்லாம் எதுல டிஃபர் ஆயிருக்கு, டைப் டேட்டா டைப்ல தான் டிஃபர் ஆயிருக்கு. அதனாலதான் என்னது பேராமீட்டர் டு ஹேவ் a different டைப்புக்கு கீழே இந்த ப்ரோக்ராம் இருக்கு. இது வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரும், இந்த சம் ஆட் 10,2 வந்து இங்க வந்து போகும், போயிட்டு இது 2 இன்டீஜரு. இப்போ என்ன பண்ணோம், ஏவும் பி ஆட் பண்ணோம். ஏவும் பி ஆட் பண்ணா 12ங்கிறது ஒரு இன்டீஜர், அந்த இன்டீஜரை டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்து இதுல பார்த்தா 5.3 6.2. இது வந்து இந்த டபுள் ஏ டபுள் பில காப்பி ஆயிட்டு உள்ள எக்ஸிக்யூட் பண்ணோம். ஏ பிளஸ் பி என்னது 5.3 6.2. நமக்கு என்ன ஆன்சரு 11.5. இந்த டேட்டா டைப் வந்து டபுள் தான். அப்ப இந்த டபுளை ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ 11.5ங்கிறது ஆன்சர். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், பேராமீட்டர் ஷுட் ஹேவ் அ டிஃபரெண்ட் டைப்புக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், பேராமீட்டர் ஷுட் ஹேவ் அ டிஃபரெண்ட் நம்பர், அதுக்கு எக்ஸாம்பிள் பண்ணும். இதுல பாரு, ஆடுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, அதே ஆடுங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கா. அப்ப இது ஃப்ளோட்டிங் சாரி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு எக்ஸாம்பிளா, சேம் நேம் இருக்கா, 2 ஃபங்க்ஷனுக்கு ஒரே நேம் கொடுத்துருக்கோமா, அப்ப ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு எக்ஸாம்பிளா. அதுக்கப்புறம் உள்ள பாரு, இன்ட் ஏ இன்ட் பி. இங்க பாரு, இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சி. இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன் எதுல டிஃபர் ஆகுது, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ்ல டிஃபர் ஆகுது. டேட்டா டைப்லாம் ஒன்னே தான், பட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இதுல எத்தனை பேராமீட்டர் இருக்கு, 2 பேராமீட்டர். ஏ பின்னு 2 பேராமீட்டர் இருக்கு. இதுல எத்தனை பேராமீட்டர் இருக்கு, ஏ பி சி அப்படின்னு 3 பேராமீட்டர் இருக்கு. அப்போ இங்க 2 பேராமீட்டர், இங்க 3 பேராமீட்டர். அப்ப நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ்ல தான் இங்க டிஃபரன்ஸ். அதனாலதான் இது எதுக்கு எக்ஸாம்பிளா வச்சிருக்கோம்,
parameter should have a different number. அதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. சரி, இங்க இது எங்க இருந்து கால் பண்ணுது? ரெண்டு பேராமீட்டர் வச்சு கால் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் எங்க போகும்? இந்த ரெண்டு பேராமீட்டர் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். அதுவே மூணு பேராமீட்டர் வச்சு கால் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் எங்க போகும்? மூணு பேராமீட்டர் வச்சிருக்கிற இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும். ஓகேவா? இப்படி கால் பண்ணோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து சம் 12 சம் 15 அப்படிங்கிறது வரும். ஓகே, அடுத்தது தேர்ட் என்னது? parameter should have a different sequence of parameters. அதாவது parameter சீக்வன்ஸ் வந்து ஆல்டர் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். இதுல வந்து அகைன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சேம் நேம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கு. ஸோ இது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். parameters பார்த்தோம்னா int a double b. ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வந்திருக்கு, அடுத்தது அப்புறம் டபுள் வந்திருக்கு. இதுல பாரு டபுள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்டீஜர் வந்திருக்கு. அப்ப சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப் வந்து டிஃபர் ஆயிருக்கு. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபர் ஆயிருக்கு. அதனால இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? பேராமீட்டர் ஷுட் ஹாவ் அ டிஃபரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகே, இங்க பாரு ஆட் 10, 2.5. இது வந்து இன்டீஜர், அதுக்கப்புறம் 2.5ங்கிறது டபுள். இதோட சீக்வன்ஸ் வந்து இன்டீஜருக்கு அப்புறம் டபுள். இது எங்க இருக்கு? இன்டீஜருக்கு அப்புறம் டபுள். ஃபர்ஸ்ட் தான் இன்டீஜருக்கு அப்புறம் டபுள் இருக்கு. ஸோ கண்ட்ரோலிங் போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்தது டபுளுக்கு அப்புறம் இன்டீஜர். இதனோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? இதுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க போய் என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் ஆல். parameter should have a different sequence of parameters. அதாவது அதனோட ஆர்டர் வந்து என்ன ஆயிருக்கும்? ஆல்டர் ஆயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து parameter should have a different sequence of parameters. இதுக்கு உண்டான அவுட்புட் இது. இப்ப நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னது? ஃபங்க்ஷன் நேம் வந்து 2 or more ஃபங்க்ஷன்ஸ்க்கு சேம் நேம் இருக்கும். பட் வந்து அதனோட டேட்டா டைப்ஸ், அது பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ற பேராமீட்டர்ஸோட டேட்டா டைப்ஸோ இல்ல நம்பரோ இல்ல சீக்வன்ஸோ டிஃபர் ஆகிறது தான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்தோம். அந்த மூணு இதுக்குமே, அதாவது பேராமீட்டர் ஷுட் ஹாவ் அ டிஃபரெண்ட் டைப், பேராமீட்டர் ஷுட் ஹாவ் அ டிஃபரெண்ட் நம்பர், parameter should have a different sequence of parameters. இது எல்லாமே அதுக்குதான் எக்ஸாம்பிள். அதையும் பார்த்து முடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.